இது பாருங்கள், இந்த புடி போடுறதுக்கு இது வந்து உருட்டை புடி. சாதாரணமாக போடணுன்னா 4 அடி 4.5 அடி சொல்லுவாங்க. இது வந்து இப்படி ரவுண்ட் பண்ணி வரணும்னு உங்கள் லாஸ்ட்டில் போட்டு காட்டுறேன். அதனால் 6 அடி ஒயரு, ஒரு ஒயர் 6 அடி, 4 ஒயர் கட் பண்ணிக்கணும். நாங்கள் வெள்ளையில் 2 ரோஸில் 2 கட் பண்ணிக்கிட்டோம். 6 அடி ஒயர். இது உருட்டை பொடி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நாங்கள் போடுறோம். கரெக்டாக இந்த வெள்ளை பாருங்கள், இந்த வி மாதிரி வருது இல்லை, வெள்ளை மேல் லைனை விட்டு 2வது கீழ் லைனாண்ட போட்டு இருக்கிறோம். இது இப்படி போட்டு இப்படி வரோம். நான் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். உருட்டை பொடி பாருங்க. முன்ன வந்து முல்லைப்பொடி போட்டோம், இப்போ உருட்டை பொடி. 2 வெள்ளை ஒயரு, ஃபஸ்ட்டு 2 வெள்ளை ஒயரு வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது ரோஸ் ஒயர் ஒன்று. இது வந்து ஒன்று கீழே ஒன்று மேலே. இப்போ வெள்ளை ஒயர் மேலே வருது இல்லையா, அதில் வந்து ரோஸ் ஒயர் கீழே. அதுக்கப்புறமா திருப்பி இந்த பக்கம் ரோஸ் ஒயரு மேலே, மேலே ஒரு பக்கம் கீழே, திருப்பி பின்னல் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா திருப்பி வெள்ளை ஒயர் அது மேலே வருது, இந்த பக்கம் சோத்துக்கை பக்கம் மேலே, லெஃப்ட் பக்கம் கீழே வெள்ளை ஒயர். சரியா, 2வது வெள்ளை ஒயர் இது. இப்போ 2வது ரோஸ் ஒயர். இது வந்து சோத்துக்கை பக்கம் கீழே, அதாவது வலது கை பக்கம் கீழே. சரிங்களா. அதுக்கப்புறமா இடது கை பக்கம் மேலே, ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. இது மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்குள்ளே டைட் பண்ண வேண்டாம், பிடிச்சிக்கங்க. இப்போது இடது கை பக்கம் இருக்கிற ஒயரை, வெள்ளை ஒயர் தள்ளி விட்டு வலது கை பக்கம் இருக்கிற வெள்ளை ஒயரை எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து ரோஸ் ஒயர் மேலே, வெள்ளை ஒயர் கீழே, திருப்பி ரோஸ் ஒயர் மேலே. சரிங்களா. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இல்லை, இது கலர் வேறு வேறு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இடது கை பக்கம் இருக்கிற வெள்ளை ஒயரை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ரோஸ் ஒயரை இப்படி தள்ளிட்டு இப்போ வலது கை பக்கம் கீழே மேலே கீழே மேலே கீழே, உங்களுக்கு அது படிப்படியாக அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த ரோஸ் ஒயர் அதை எடுத்து இந்த இடது கை பக்கம் இப்படி வந்துட்டு இந்த பக்கம் ரோஸ் ஒயரை கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை ஒயர்லேருந்து 3 ஒயருக்கு தான் எனக்கு. சரியா, 4 ஒயர் வச்சோமா 3 ஒயர் வச்சா. அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் இருக்கிற ரோஸ் ஒயர், இடது கை பக்கம் இருக்கிறது வலது கை. இப்போ இந்த வெள்ளை ஒயரை தள்ளிட்டு 3 தான், ஒரு மேலே கீழே மேலே, அவ்வளோதான். சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போது இந்த பக்கம் வலது கை பக்கம் வெள்ளை ஒயர் வந்துச்சு. அந்த வெள்ளை ஒயரை இடது கை வெள்ளை ஒயரை தள்ளி விட்டுட்டு இந்த வெள்ளை ஒயரை எடுத்தாந்து மேலே கீழே திருப்பி மேலே, அவ்வளோதான். திருப்பி இந்த பக்கம் வெள்ளை ஒயரை எடுத்துகிட்டு வந்து இந்த ரோஸ் ஒயரை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு மேலே கீழே மேலே, அவ்வளோதான். கரெக்டாக 3 ஒயர் 1 2 3 பிரியுது பாருங்கள். இந்த ஒயரை தனியாக வச்சுக்கணும். அது மாதிரி இந்த பக்கம் ஒரு ஒயரை தனியாக வச்சுட்டு மேலே இருக்கிற ஒயரை வெள்ளை ஒயர் வந்தாலும் ரோஸ் ஒயர் வந்தாலும் தனியாக நிறுத்திடணும். அப்புறம் இப்போ பாருங்கள் 1 2 3. இப்போ திருப்பி வலது கை பக்கம் இருக்கிறத இடது கை பக்கம் எடுத்துகிட்டு வந்து சரி இதே மாதிரி தான் நிறுத்தி பார்த்துங்க. இது வந்து இப்படி இருக்குது, உங்களுக்கு பலன்னு வருதா. இப்போ இந்த 3 ஒயர் இருக்குல்ல, அதை இப்படி லைட்டாக வெளிச்சிக்கணும். அப்போது உங்களுக்கு பொடி டைட்டாக வரும். அதே மாதிரி இந்த பக்கம் 3 ஒயர் இருக்குல்ல, அதை இப்படி வெளிச்சிக்கணும். கொஞ்சம் வெளிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், பொடி டைட்டாக வரும். இப்படியே தான். சரிங்களா. திருப்பி இந்த ரோஸ் ஒயர் சரியா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இப்போ இடது கை பக்கம் அந்த ரோஸ் ஒயரை திருப்பி வலது கை பக்கம் எடுத்துக்கிட்டு வரோம். சரிங்களா. அதுக்கப்புறமா வலது கை பக்கம் ரோஸ் இடது கை போட்டோம்ல, இப்போது இந்த வெள்ளை ஒயரை தள்ளிட்டு அடுத்த வெள்ளை ஒயர் இதே மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று அழகாக போட்டுக்கிட்டே வாங்க. நான் இப்போ வெள்ளை ஒயரை தள்ளிட்டு வலது கை பக்கம் இருக்கிற வெள்ளை ஒயரை எடுத்துகிட்டு வந்து இந்த 3த்துக்கு போகிறோம்.
அவ்வளோதான். இப்போது இந்த ரோஸ் இந்த ஒன்றை போட்டுறேன் பார்த்துக்குங்க. இப்போ ரோஸ் ஒயர் தள்ளிட்டு இந்த பக்கம் இருக்கிற வெள்ளை ஒயரை எடுத்துக்கிறோம். இப்போது இவ்வளோ காமிச்சிருக்கிறோம். நீங்கள் நிறுத்தி பாருங்கள், அழகாக வரும். ஒரு வாட்டி இந்த கலர், ஒரு வாட்டி வெள்ளை, ஒரு வாட்டி ரோஸ் எடுத்தாந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் இப்போ மொத்தம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். போட்டாச்சு சொல்லுங்கள், மொத்தம் பொடியும் போட்டாச்சு. இப்போ எதுக்கு 6 அடி வெட்டணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்ல. 4 அடி அப்படி தானே எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்படி போட்டு இப்படி பண்ணி வளைவு வந்து சரியா, இந்த இடத்துல இங்கே வளைவு வந்து இது வந்து கொஞ்சம் இது வரைக்கும் புடியை வந்து இங்கே தொடங்கி இப்படி வளைவு போய் இப்படி அழகாக ஒயர் போட்டு கட்டணும். கட்டி இப்படி வந்து இந்த வளைவில் வந்து இது இந்த இடத்துல வந்து இப்படி நிற்கணும். இப்போ சொருகுறேன் பாருங்கள். முதல்ல வெள்ளையில் சொருகுனா இப்போது இந்த வெள்ளை கீழே ரோஸு கீழே இந்த பக்கம் 4 பூ வருதுல்ல, அதில் சைடாக லாஸ்ட்டில் எனக்கு கீழே சொருகக்கூடாது. இந்த லைனாக சொருகிட்டோமா. இங்கே பாருங்கள், இப்போ இது 6 அடி போட்டால் தான் இவ்வளோ அழகாக வரும். இந்த பாருங்கள், இப்போ இங்கே போட்டு ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, இங்கே வந்து ஒரு ஒயர் வச்சு கட்டி அதுக்கப்புறம் ரவுண்டு பண்ணி இங்கே ஒரு ஒயர் வச்சு கட்டிக்கணும். கட்டிட்டு இந்த இடத்துல நம்ம இது பாருங்கள் உள்ளே முடி போட்டு இருக்கிறேன். இது ஒன்று ஒரு முடி போட்டு எல்லாம் உள்ளே சொருவிடணும். உங்களுக்கு முன்ன கூட புடியில் சொருவில் காட்டினால அதே மாதிரி சொருவிடணும். அவ்வளோதான். இப்போ இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் 6 அடி விட்டோம். சரிங்களா? அண்ணாண்ட பொடியும் போட்டுட்டு ஒன்று போட்டு காட்டுறோன்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ போட்டுட்டோம் பாருங்கள். இதுதான் தாராளமாக பாருங்கள். இந்த வெள்ளை பூவாண்டேருந்து தொடங்கி அழகாக இந்த பூக்கிட்ட கீழே வரைக்கும் வந்திருக்குல்ல. இங்கே ஒரு ஒயரு, இங்கே ஒரு ஒயர் போட்டு இங்கே ஒரு ஒயர் போட்டு கட்டிட்டோம். 2 பக்கமும் பாருங்கள். இதை வச்சு தான் நல்லா பெருசாக அழகாக போட்டுருக்குறோம். அவ்வளோதான், இந்த கூடை முடிஞ்சிச்சு. ஏற்கனவே வீட்டுக்காகவும் இன்னொரு கூடை முதல் போட்டோம். அந்த கூடை வந்து மஞ்சள் கலர் ரோஸ் கலர் வச்சுருக்குறோம். இதுக்கு வந்து சாதாரணமாகவே கைப்பிடி போட்டுட்டோம். ஆனால் இதுக்கு இப்படி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் இப்போ ஒயர் பத்தலை, அதனால் இப்படியே போட்டோம். சில ஏன்னா 2 ரோல் வாங்கினா ஒன்று ஒயர் தாராளமாக இருக்கும், ஒன்றுக்கு பத்தாது. அதுக்காக தான் 7 அடி 7.25 வெட்டினா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுசாக போடுறவங்க 7.5 கூட வெட்டலாம், 2.5 ஒயராக கூட வாங்கிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் போட தெரிஞ்சவங்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சு போட்டுடுவோம். அப்படின்னும் எங்களுக்கு ஒயர் பத்தலை, அதனால தான் இந்த பொடி போட்டேன். இப்போ கொஞ்சம் ஒயர் தாராளமாக இருக்குது, இந்த மாதிரி போட்டு அவ்வளோ.